சுடர் நேயர்களுக்கு வணக்கம். மலாவி துணை அதிபர் மரணம் 21 நாட்களுக்கு துக்க தினம். குவைத் தீ விபத்து 49 பேர் உயிரிழப்பு, 42 பேர் இந்தியர்கள். மங்கோலியாவில் பனி புயலுக்கு 70 லட்சம் கால்நடைகள் பலி. லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல், ஹிஸ்புல்லா தளபதி பலி. கொலம்பியாவில் துப்பாக்கி முனையில் கடத்தல், தப்பியோடிய தொழிலதிபர். காங்கோவில் படகு கவிழ்ந்து 86 பேர் பலி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தென்மத்திய ஆப்பிரிக்க நாடான மலாவியின் துணை அதிபர் சாவ்லோ செலிமா விமான விபத்தில் உயிரிழந்ததற்காக அந்த நாட்டில் 21 நாட்கள் தேசிய துக்க தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாவ்லோ செலிமா மற்றும் அவருடன் விமான விபத்தில் உயிரிழந்த 8 பேரின் இறுதி சடங்கு நிகழ்வுகளை கவனித்துக் கொள்வதற்காக அமைச்சரவை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் லிலாங்வேக்கு 370 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிசூசி நகருக்கு திங்கட்கிழமை சென்று கொண்டிருந்த போது வானிலை சரியில்லாத காரணத்தினால் அந்த விமானம் காட்டுப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. குவைத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் புதன்கிழமை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 49 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 42 பேர் இந்தியர்கள் என்று அறியப்படுகிறது. குவைத்தின் மெங்காஃப் பகுதியில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றிய சுமார் 200 பேர் வசித்து வந்தனர். குறித்த இந்த குடியிருப்பின் 6வது மாடியில் உள்ள வீட்டின் சமையலறையில் திடீரென தீப்பிடித்தது. இதனால் பெரும் புகை ஏற்பட்டு குடியிருப்பின் பிற பகுதிகளுக்கும் புகை பரவியது. தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சியடித்ததுடன் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் குடியிருப்பில் வசித்த 49 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 42 பேர் இந்தியர்கள் என்று அறிய முடிகிறது. 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. பெரும்பாலானோர் கரும்புகை காரணமாக சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறி உயிரிழந்தனர். அதேவேளையில் குடியிருப்பில் வசித்த பலர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்பு படையின் போது 5 தீயணைப்பு வீரர்களும் காயமடைந்தனர். தமிழகம், கேரளம், வட இந்தியாவை சேர்ந்தவர்கள். இந்த விபத்து தொடர்பாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகத்தின் குற்ற ஆதார பொதுத்துறை தலைவர் ஈத் அல் ஒவைஹான் கூறுகையில், தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 20 முதல் 50 வயது வரையிலான இந்தியர்கள். அவர்கள் தமிழ்நாடு, கேரளம் மற்றும் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றார். அவசர உதவி எண். இந்த விபத்து நடைபெற்ற கட்டத்தை நேரில் பார்வையிட்ட குவைத்திற்கான இந்திய தூதர் ஆதர்ஷ் ஸ்வைகா விபத்தில் காயமடைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அத்துடன் அவர்களுக்கு இந்திய தூதரகம் அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று ஆதர்ஷ் உறுதியளித்துள்ளார். ரஷ்யாவுக்கும் சீனா மற்றும் தீபெத்துக்கும் இடையில் கடல் மட்டத்தில் இருந்து அதிக உயரத்தில் மங்கோலியா அமைந்துள்ளது. இதனால் வருடத்திற்கு 10 மாதங்கள் மங்கோலியாவில் -30 டிகிரி செல்சியஸ் அளவில் குளிர்ந்த வானிலையே நிலவும். இந்நிலையில் மங்கோலியாவில் இயல்பை காட்டிலும் பயங்கரமான பனிப்புயல் வீசி வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள மாகாணங்களில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. இதன் காரணமாக மங்கோலியா நாடு முழுவதும் பனியால் உறைந்துள்ளது. விளைநிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் ஆகியவை பனி புயலுக்கு சேதமடைந்தன. இதனால் அங்கு உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றார்கள். இந்நிலையில் கடுமையான வறட்சி காரணமாக ஏற்பட்டுள்ள உணவுப் பொருள் தட்டுப்பாட்டால் மங்கோலியாவில் 70 லட்சம் கால்நடைகள் பலியாகி உள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். குறித்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 240 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது. மேலும் 120 பேர் இன்னும் பணைய கைதிகளாக உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த போரில் லெபனானில் செயற்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு
ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அவ்வப்போது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை நேற்றிரவு அதிரடி தாக்குதல் நடத்தியது. தெற்கு லெபனானின் ஜொலியா என்ற கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவின் தளபதி அபுதலிப் உயிரிழந்தார். அவருடன் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவினர் மேலும் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதலில் இஸ்ரேலின் சில பகுதிகளில் தீ விபத்து சம்பவங்களும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இஸ்ரேல் லெபனான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. கொலம்பியா நாட்டில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவம் ஒன்றிலிருந்து தொழிலதிபர் ஒருவர் தப்பியமை தொடர்பான காணொளி தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது. கொலம்பிய தலைநகர் பொகட்டாவில் உள்ள வர்த்தகம் கட்டிடம் ஒன்றுக்கு அருகே 33 வயதுடைய நபர் ஒருவர் தனது காரில் இருந்து இறங்கிய போது நோயாளர் காவு வண்டியில் வந்த நபர் அவரை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றுள்ளார். கடத்தலுக்கு உதவியாக இருந்த மற்றொரு நபரும் நோயாளர் காவு வண்டிக்குள் அவரை தள்ளியுள்ளார். இதன் பின்னர் குறித்த வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. எனினும் கடத்தப்பட்ட நபர் வாகனத்திற்கு வெளியே குதித்து தப்பியுள்ளார். இந்த நிலையில் ரியல் எஸ்டேட்டில் நிபுணத்துவம் பெற்ற 33 வயது தொழிலதிபருக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் வரவில்லை என்றும் கடத்தல்காரர்கள் அவரது நடமாட்டத்தை பின்தொடர்ந்து வந்ததாகவும் அந்நாட்டு போலீஸ் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கின்ஷகாசா காங்கோ நாட்டில் 270 பேருடன் சென்ற படகு ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 86 பேர் பலியாகினர். ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசின் மைன்டோம்போ மாகாணத்தில் குவாறு செல்கிறது. அப்பகுதி மக்கள் தலைநகர் கின்ஷகாசா செல்வதற்கு இந்த ஆற்றில் படகு போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி 270 பேர் நாட்டு படகு வாயிலாக இந்த ஆற்றின் வழியே கின்ஷகாசா நகருக்கு பயணித்தனர். அதிக பயணியரை ஏற்றிச் சென்றதால் என்ஜின் பழுதாகி தத்தளித்த படகு ஆற்றின் கரையில் மோதி உடைந்தது. இதனால் படகில் இருந்த அனைவரும் நீருக்குள் மூழ்கினர். அதில் 86 பயணியர் மூச்சிழு உயிரிழந்தனர். 185 பேர் ஆற்றிலிருந்து நீந்தி கரைக்கு வந்து உயிர் தப்பினர். காங்கோவில் காலை வசதி குறைவாக இருப்பதால் மக்கள் ஆறுகளின் வழியாக செல்லும் படகு போக்குவரத்தை நம்பி உள்ளனர். படகில் வீதிகளை மீறி அதிகம் பேரை ஏற்றிச் செல்வதால் அங்கு படகு கவிழும் விபத்து அடிக்கடி இடம்பெறுகின்றது.